chapter 16. Okay, so in the chapter la நம்ம bitmaps பத்தி பார்க்கலாம். சரியா? bitmap வந்து எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். and also bitmap effects. okay, bitmap என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் macro. okay, so எப்படி வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணி எப்படி வந்து அதை ப்ளே பண்ணி வேற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். and also tables. okay, and also newspaper design. okay, ஒரு newspaper layout எப்படி prepare பண்ணி அதுல டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? so நம்ம இப்போ Coreldraw குள்ள போலாம். சரியா? ஓகே, so நம்ம இப்போ Coreldraw ஓபன் பண்ணியாச்சு. சரியா? இப்போ Coreldraw குள்ள ஒரு இமேஜை உள்ள கொண்டு வர போறேன். சரியா? so just ஒரு import image. so picturesல போய்ட்டு I'm going to bring certain picture. so இந்த picture எடுத்துக்கிறேன். just image வந்து நான் import பண்ணியிருக்கேன். ஓகேவா? so இது வந்து பாத்தீங்கன்னா bitmap இருக்கு. zoom பண்றேன். பாத்தீங்கன்னா it's a bitmap. okay, so bitmap வந்து பாத்தீங்கன்னா நான் curve மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா நம்ம trace பண்ணலாம். சரியா? so எப்படி trace பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய property bitmap கொடுத்தனவே property இங்க இருக்கும். okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய traces இருக்கு. so first one வந்து பாத்தீங்கன்னா central line trace technical illustration அப்படினு கொடுத்தீங்கன்னா you see that it will get traced. so உங்களுடைய output வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். சரியா? so இதுல you see that smooth corners. so எல்லாமே நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். illustrationல உங்களுக்கு lines மட்டும் வேணும் அப்படினா you can just have a lines here smoothing. okay, and also corner smooth. so எல்லாமே நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். lines வேணும் அப்படினும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். line drawing வேணும்னா so you can use line drawings. இது வந்து central line. outlines வேணும்னா you can just go for outline இல்ல logos. okay, ஒரு இதுக்கும் you have a different lines here. okay, so I can see this. okay, so where I can just convert this into objects. okay, curves மாத்திட்டோம் அப்படினா நீங்க எவ்வளவுதான் zoom பண்ணாலும் you see there is no breakage in the pixel. okay, so அத நான் காமிக்கிறேன். so இப்போ I just go for smoothing. okay, so immediate மாறும் and also corner. okay, so பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் you have a difference. okay, so I can just go for the detail வந்து கம்மி பண்றேன்னு வெச்சுக்கோங்க. so you see that there is no detail. if I go more you can see lot of details in it. okay, so அதே மாதிரி detailed logo வேணும்னா you can see I can just go for more here. okay, பாத்தீங்கன்னா நல்ல டீடைலா இருக்கு. அதே மாதிரி high quality image வேணும் அப்படினா you see that I go for high quality image with full resolution or அந்த image வந்து நான் கன்வர்ட் பண்ணிக்கலாம். so you see there is a full உங்களுக்கு high resolution உங்களுக்கு image மாறிடும். okay, so image அப்படின்றதோட curves மாறிடும், object மாறிடும். okay, you can see the smoothness and everything. okay, if I just give okay, what happens, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய bitmap. இது வந்து பாத்தீங்கன்னா you see your output which has made a curves. okay, curves and also points வச்சு நீங்க மேட் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? so இது வந்து லாங்ல இருந்து பாத்தீங்கன்னா it looks better. so இதுல right click பண்ணி you can just convert to curves and you can just split it. okay, so just இங்க shape tool ல போய்ட்டு let me just select this. okay, so I can go ungroup objects. okay, so you see this what happens. so இது மொத்தமா நாங்க செப்பரேட்டா எடுத்துக்கலாம். so எல்லாமே வந்து டீடைல்டா கர்வா உங்களுக்கு மாறிடும். okay, so ஒரு இமேஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ட்ரேஸா கன்வர்ட் பண்ணிட்டு you can just make it as a curves and objects. okay, vector image மாத்திடலாம். ரொம்ப ஈஸியா ட்ரேஸ் பண்ணலாம். so select பண்ணி இங்க trace அப்படினு இருக்கு. so சிம்பிளா நீங்க ட்ரேஸ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். so go to bitmap. okay, so இதுல போய்ட்டு trace அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it traces and gives you the output. okay, so இங்க பாருங்க. so I have two outputs. okay, so அதுவே வந்து உங்களுக்கு ஒரு trace மாத்தி ஒரு curves மாத்தி அதுவே டிஃபால்ட்டா கொடுக்கும். அப்படி இல்ல அப்படினா you have to go to this. உங்களுக்கு தேவையானதை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? so ரொம்ப ஈஸி. இமேஜ் எப்படி நீங்க ட்ரேஸ் பண்றீங்க அப்படின்றது நீங்க இங்க பாத்தீங்க. சரியா? so அதை நீங்க எடிட் கூட பண்ணிக்கலாம். as I said before நீங்க எடிட் கூட பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்றேன், காமிக்கிறேன். so இத ட்ரேஸ் பண்ணிட்டு I'm going to have a duplicate here. so இத கிளிக் பண்ணி ungroup பண்ணிறேன். ungroup all object. so இந்த இத மட்டும் செலக்ட் பண்ணி I can just change the color. you see this. okay, so இத மட்டும் செலக்ட் பண்ணி I can change the color. okay, so ஈஸியா எந்த கலர்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். and also you can delete this. okay, so இத செலக்ட் பண்ணி delete, select delete, select delete. so பாருங்க ரொம்ப ஈஸியா எதெல்லாம் வேணாமோ so I can just delete it and I can use whatever the
thing I want. Okay, so என்னென்ன வேணுமோ ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். You see. Okay, so ரொம்ப ஈஸியாக நீங்கள் delete பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், or else trace பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கர்வ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்சல் பிரேக் ஆகாது. ஸோ அதை காமிக்கிறேன், ஜூம் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா you see நீங்கள் பிக்சல் பிரேக் ஆகுது. ஸோ ஹெச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு if I move இங்கே பார்த்தீங்கன்னா you see there is no pixels. Okay, so ஈஸியாக ஒரு இமேஜை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிட் மேப்பை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ரோ. ஓகே, ஸோ ஷிஃப்ட் F4 ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டு த பேஜ். ஓகே, ஸோ மேக்ரோ அப்படின்றது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கு. ஓகே, ஸோ மேக்ரோன்றது ஒரு ப்ராசஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம் வேறு ஆப்ஜெக்டில். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபில்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், டூல்ஸில் போயிட்டு மேக்ரோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கில் குளோபல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகேவா? ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இதில் போய் ஃபில் வந்து நன் கொடுக்குறேன். சரியா? ஃபில் நன் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இப்போ இஃப் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் இன்க்ரீஸ் திஸ் 2, ஸோ அதுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ கலர் மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் கோ டு டூல்ஸ், மேக்ரோஸ், ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வேறு ஃபைலுக்கு போகிறேன். சரியா? ஸோ வேறு ஃபைலுக்கு போயிட்டு இப்போ இது டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். INFOMEDIA Infomedia அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன். ஓகே, இல்லாட்டி ஒரு பாக்ஸ் கொடுத்து வேறு ஏதாவது கலர் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ பாலி. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு you just go to your tools, macro, run macro. Okay, so run macro la போய்ட்டு இங்க போய்ட்டு you use this global macro. Global macro ல நம்ம ரெக்கார்ட் பண்ண இது first one வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். so பாத்தீங்கன்னா you see that நான் என்னென்ன கொடுத்தனோ எல்லாமே இதுக்கு அப்ளை ஆயிருக்கு. so இது ஜூம் பண்ணீங்கன்னா you can see this blue color. okay, so பாத்தீங்கன்னா whatever you apply to it, everything has been applied to this also. சரியா? ரொம்ப ஈஸியா அண்ட் ஆல்சோ சிம்பிளா நீங்க இதை கிரியேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ மேக்ரோ அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் நீங்க அதை சேவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு அதை நீங்க ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் சேவிங் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு எடிட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் மேக்ரோ அண்ட் யூ ஹாவ் டு எடிட் இட். ஓகேவா? ஓகே, ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ ஐ எம் கோயிங் டு த பேஜ் 1. ஓகே, ஸோ இதில் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23.5. ஓகே, ஸோ உங்களுடைய விட்த் வந்து 23.5, ஹைட் வந்து 29.5. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் விட்த் ஆஃப் த நியூஸ் பேப்பர். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன், which is nothing but a newspaper. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக I'm just taking a newspaper which I have downloaded. ஸோ பார்த்தீங்கன்னா ஹிந்து. ஓகே, நான் டவுன்லோட் பண்ணி வச்சது. I'm just opening it. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் த ஹிந்து அப்படின்ட்டு த HINDU. ஓகே, த ஹிந்து அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு I'm going to make it something more bigger. Okay, so I can just have 200. okay, let me have this here. okay, so பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். so அதோட டெக்ஸ்ட் வந்து நீங்க இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். so whichever is good for you. so நம்ம அதே டெக்ஸ்ட் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றல. so this is good. okay, good looking. so அது வந்து நடுவில் நான் இதை மாத்திக்கிறேன். so I just have this one here. okay, so இது வந்து center of the page பண்றேன், P. okay, so control பிடிச்சு I'm just going to put it on top of this. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ். ஓகே, இந்த ஸ்பேஸை நீங்கள் செப்பரேட்டாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் ரெக்டாங்கிள், சின்ன ஒரு ஸ்பேஸ். ஓகே, ஸோ சின்ன ஒரு பாக்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ கேன் யூஸ் சர்டன் கலர் ஃப்ரம் திஸ் எல்லோ. ஸோ இந்த எல்லோவே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணாம். ஸோ லெட் மீ ஜூம் இட் இன். ஓகே, ஸோ ஹேண்ட் பிடிச்சி ஐ ஜஸ்ட் மூவ் இட். okay, so இப்போ move tool pick பண்ணி I'm just going to place it here. okay,
make sure that whenever you creating it, okay, so உங்களுடைய guidelines வந்து நீங்க போட்டுக்கணும். So guidelines வந்து பாத்தீங்கன்னா bleedsக்கு create பண்றேன். So something around 0.5 இல்லாட்டி 0.2 வரைக்கும் கொடுத்துக்கலாம், 2.5 வரைக்கும். So இந்த இடத்துல create பண்றேன். And also guides வந்து இந்த இடத்துல create பண்றேன். And top guides, so இந்த place வரைக்கும் கொடுத்துக்கிறேன். And also this one till here. சரியா? So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டு வெளியில போக கூடாது. சரியா? So அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி I'm just going to place it here. இதுக்கு ஒரு guides போட்டுக்கிறேன். Place this one here and also this one. Okay. So ரொம்ப சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். And இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். And I use this box. Okay. So இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி I use color oranges. Okay. So this will be better. So zoom out பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். Okay. So ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்றதுக்கு click drag. Okay. So shift F4 கொடுத்துட்டு I'm just going to take a duplicate from here. Okay. Before that இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளவு டார்க்கா வேணாம். So I can just have this color, or else I can just go for this and I can use this color. Okay. This is better, more better. Okay. So இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு okay. So இந்த duplicate எடுத்துக்கிறேன், plus கொடுத்துட்டு okay. So control பிடிச்சு மூவ் பண்றேன். So just near to it. Okay. So அதே மாதிரி திருப்பியும் ஒரு duplicate. Okay. Select this and duplicate and bring it here. Okay. So let me have this closer to this. Okay. So ரொம்ப closer போட்டுக்கணும். So move பண்றேன், shift press பண்ணி I'm just going to put it here. Okay. This is good. Okay. So இதை select பண்ணி little bit movement. Okay. So this is good. And இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு plain ஒரு image போட்டுக்கிறேன், sorry ஒரு rectangle போட்டுக்கிறேன். I can use the color from here. Okay. So simple color. So பாத்தீங்கன்னா I have created this. So கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கோங்க, just a little bit small gaps. Okay. And இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா you see that you have subdivisions here. Okay. So நிறைய பேஜ் இருக்கு. Okay. So text இருக்கு. Okay. So அந்த text எல்லாம் நம்ம align பண்ணனும். So அந்த டெக்ஸ்ட்டுக்கு அலைன் பண்றதுக்கு you take some text. Okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் டெக்ஸ்ட் அடிச்சிருக்கேன், அதை அப்படியே மாடிஃபை பண்ணி I'm going to use it. Okay. So image வந்து இந்த இடத்துல போட போறேன். So first I'm going to create a paragraph text. Okay. So paragraph text வந்து பாத்தீங்கன்னா I'm just going to create from here to here. Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க ஸ்டாப் பண்றேன். Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா I have created a paragraph text tool. So இப்போ இதுல வந்து I'm going to put a guidelines. Okay. So guidelines கொடுத்துட்டு I'm just going to have it till here. Okay. And in the இடத்துலயும் I'm just going to use this thing, that is paragraph text. கரெக்டா இந்த அலைன் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? So இதெல்லாமே நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போறோம். So till here to here I'm going to create another text. Okay. So பாத்துக்கோங்க, whatever I do from this the same thing comes out. Okay. So first வந்து நம்ம layout வந்து prepare பண்ணிக்கணும். layout prepare பண்ணிட்டோம் அப்படின்னா we can work a lot and lots easily. Okay. So இங்க இருந்து நான் create பண்ணிக்கிறேன். So I create this part. Okay. So இங்க வரைக்கும் create பண்ணிக்கிறேன். And also இந்த இடத்துல நான் image யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? So இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். So just simple go to the text. Okay. So இது வந்து zoom பண்ணிக்கிறேன். Let me go for this and I can have it from here till here. Okay. So it's about Trump. Okay. So minimizing it. So இதுக்குள்ள போறேன், double click, control V கொடுக்கிறேன். Okay. So copy paste. Okay. Zoom பண்றேன், Z press பண்ணிட்டு yes Z going to zoom this one. Okay. நான் கொஞ்சம் கூட zoom பண்ணிக்கிறேன். So பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு ஃபிட் ஆயிடுச்சு, பட் இதோட டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. Okay. So I can just make it 16. This will be good. I can make it 18 also. So not a problem. Okay. So பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் உங்களுக்கு இது ஆகுது. So to this. Okay. So இப்போ இது கீழ இருக்கிறது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா just double click here. I'm just going to delete this. Okay. So delete, click பண்ணி hold பண்ணிக்கிறேன். I'm just deleting everything whatever is beneath it. Okay.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? I can just easily do it, or else I can just zoom out, go for this. Okay, so come here and I can just have it bigger in size. Okay, so அதுக்கப்புறம் நான் இதை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். Cut, Control X, so place it here. இப்போ இங்கே வருதா? ஸோ இதில் போய்ட்டு திருப்பியும் இங்கே வரைக்கும் போய்ட்டு Control X. ஓகே, ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த பிளேஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். now it's good and better. ஓகே, ஸோ Z ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். Z ப்ரெஸ் பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன் to this area. ஓகே, this is more better. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதை வந்து நான் சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ let it be 20 or else let it be 18 itself. ஓகே, ஸோ நம்ம இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு just go for the text here. ஓகே, so columns I'm going to give 5 columns. Okay, gutter spacings வந்து பாத்தீங்கன்னா 0.2. okay, so 0.2 inch. Select okay, so double click. Okay, double click this, Control V. okay, so பாத்தீங்கன்னா திருப்பியும் நான் அதை அப்படியே Control V கொடுத்து I'm just going to paste it. okay, so இதையும் select பண்ணிக்கிறேன். okay, select பண்ணிட்டு let me have this as a 20. okay, so not 20, let it be 19. that will be good. okay, 18 will be better. okay, so பாத்தீங்கன்னா நான் ரெண்டு lines create பண்ணிட்டேன் and also I can create a headline for this. okay, so அதுக்கு நம்ம create பண்ணிக்கலாம் and I can just use the add here or else the text can be arranged here. சரியா? so ஒரு image வந்து நான் இங்க import பண்றேன். let me go zoom to this. okay, first இதை select பண்ணிட்டு first save பண்ணிடுறேன். just go to this and save it. Control S, save it as a newspaper or else say JPT, yeah, chapter 16. okay, so select this, go to justify, full justify. this will be better and this same thing, full justify. okay, select it, full justify. this is great. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா I'm just going to double click on this, go to both and select this. I'm going to make this bigger in size. so இங்க போனீங்கன்னா you see that the first letter is bigger, the drop cap. okay, drop cap நீங்க கொடுத்துக்கலாம் and இங்க போயிட்டு Washington அப்படின்றத நான் I'm going to make it bigger in size. I can just use it 19 or 20, 24 will be better. okay, so இதை வந்து enter கொடுத்து I can just use it as this. okay, so bulletin வேணா I can just use bulletin or else paragraph textல போயிட்டு you can just use this option. okay, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் so அதனால I'm just using this. okay, select this and use this. okay, just simple. okay வா? so ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம் and இதுக்கு வந்து அப்படி இல்ல just delete this, just go down, delete this, go up, delete. this is good and better. okay வா? so அதுக்கப்புறம் நான் இங்க image insert பண்றேன். so இப்போ நான் ஒரு image உள்ள import பண்றேன். Trumpோட image. just go to importல போனீங்கன்னா I have a Trump image. okay, just click and drag. okay, so இதை வந்து நான் உள்ள கொண்டு வரேன். so I can just place it here, correct, perfect alignment. so கரெக்டா அலைன் பண்ணிருக்கேன். so பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கு. சரியா? so இப்போ I can just put it up little bit. so கரெக்டா இங்க வரைக்கும் வச்சிட்டு I'm just going to crop this. okay, so first நான் உங்களுக்கு crop எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். just இந்த சைஸ்க்கு நீங்க crop பண்ணிட்டீங்கனாலே போதும். just go to crop tool. okay, so crop tool select பண்ணிட்டு கரெக்டா இங்க இருந்து just இங்க வரைக்கும் நான் crop பண்ணிக்கிறேன். just double click. so we have ended with this part. okay, so next one இந்த இடத்துல போய்ட்டு I'm just going to apply the text. okay, so textல போய்ட்டு I'm just going to take this text. okay, so use this one. okay, so this two and right click and going to use copy and inga double click panni I'm going to paste it. okay, this is good and Control A, I'm just going to make it 20 size. okay, or else I put it as 18 and idhula vandu pathina in the Mumbai அப்படின்றத I'm just going to make it bigger. okay,
So let me go this Mumbai or control A and make it okay, so 18. Okay, and also I just delete this Mumbai. I use Mumbai Indians. Okay, Rohit Sharma varikkum eduthukren. So edutittu I'm just going to make it bigger in size like 24. Okay, so just go down to this. Okay, and I can copy and paste over here. Text வந்து நான் save பண்ணி வச்சது. I can just go put copy, cut or else paste and paste. The same thing நீங்க கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா. So I take this out, control C, control V, V and V. Okay, so I can take this close to Pune. Okay, 20 ranks. Okay, so in the mari I just arrange it. Okay, so adukapra now I'm going to create a advertisement. So advertisement எப்படி எடுத்துக்கலாம் அப்படினு பார்க்கலாம். So advertisement வந்து import பண்ண போறோம். So import, just go to this. Okay, this image. So import, let me import it. Okay, so I'm going to place it over here சரியா. So I'm just going to place it here and zooming it out. Zoom பண்றேன். Okay, so correct place பண்ணலாம். Just make it a little bit smaller. Okay, smaller in size. I'm going to put it here, a little bit more smaller in size. Okay, let me have this one to this corner. Okay va. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இந்த இடத்துல. Okay, so இந்த இடத்துல ஒரு image போட போறேன் சரியா. So and in the text I just align this text here. Okay, bring it here and just அதை கரெக்டா அலைன் பண்ணிக்கிறேன். arrow press பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். And also இந்த text குள்ள நான் இப்போ ஒரு image apply பண்ண போறேன். So அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So கரெக்ட்டா arrange பண்ணிடுறேன். Just go here and put it till here. Okay, so இப்போ ஒரு text வந்து எடுத்து இதுக்குள்ள போட போறேன். So இதுக்குள்ள போய்ட்டு Mumbai அப்படின்றத ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். So till here. Okay, this is good. So right click, copy. Okay, so double click on this, control V. Okay, so select everything, make it as 18 in size. Okay, so இதுக்கு வந்து நான் columns கொடுக்க போறேன். So columns எப்படி போணும் அப்படினா select பண்ணிக்கோங்க text and I'm going to use 3 columns, not exactly what I did இந்த இதுல பார்த்த மாதிரி இல்ல. So I'm just going to create a 3 columns. Just give okay. So this is better. இப்போ இத வந்து full stretch கொடுக்கிறேன். Just go for your text property fully stretched. Okay, and in the இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I'm going to use Rohit Sharma's photo. Okay, so I delete this part and Rohit Sharma அப்படின்றத வந்து கொஞ்சம் highlight பண்றேன். So select பண்ணிட்டு I'm going to make it bigger. So bigger in size like 36. Okay, 36 will be better. So இதுல போய்ட்டு enter and enter and enter. Okay, and இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடுல I can just not that one, set அதுல இருந்து ஸ்பேஸ் பார் கொடுத்து I'm just putting it here. இப்போ நான் இமேஜ் வந்து உள்ள கொண்டு வர போறேன் சரியா. So இமேஜ் எப்படி கொண்டு வரலாம். So ஃபைல்ல போய்ட்டு import. Okay, so importல போய்ட்டு I just take a image of Rohit Sharma. Okay, check it out இங்க இருக்கு. Okay, so Rohit Sharma's photo just import ஒரு click பண்ணி drag பண்றேன் சரியா. So this is good and better. So இப்போ I'm just going to place it here. Okay, so place it here. So place பண்ணும்போது I have to warp the text around this. Okay, so எப்படி வந்து warp பண்றது அப்படினு பார்க்கலாம். So இப்போ image உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் just go to your property bar. Okay, warp text அப்படினு இருக்கு. So flow or else stubble. Stubble will be better or else you can just go for this stubble. Okay, so whichever is better you can go for. Okay, so இப்போ நான் above and below வந்து வேணா so you can just have it fully. So stubble is better. So இப்போ இத select பண்ணி I can just go up little bit. So பாத்தீங்கன்னா you can see this. So கொஞ்சம் align பண்ணிக்கிறேன். Just 3 linesலயும் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். You can use it and you can just go to the top. This is the better alignment. So பாத்தீங்கன்னா I have aligned this one. Okay, so பாத்தீங்கன்னா last but not least இந்த பிளேஸ்ல மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு என்னென்ன வேணுமோ so நம்ம கொடுத்துட்டோம் அப்படினா we are completed with the newspaper. Okay, so என்னென்ன கொடுக்கலாம் அப்படினா first what is the things we have. Okay, November and also Wednesday date, and so here I'm going to go for a text DCMB year December. Okay, so December date
what are the things you have? December, Monday, let me have Monday here, Monday, Monday, December, and go till here, 15 comma 2017. okay, so let me have it on the top. okay, so let me make it bigger and on the top. so on the bleed க்கு மேல போகாம கரெக்ட்டா உள்ள வச்சுக்கோங்க சரியா. so அதுக்கு அப்புறம் let me go down here. okay, so then வந்து பாத்தீங்கன்னா what are the things you have? Indian National Newspaper since. okay, Indian National Newspaper, INDIANNATIONAL, Indian National Newspaper, NEWSPAPER. okay, Indian National Newspaper. so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்க்கு you have to have a gap, so I give 100. so you see I want more சரியா. so இதுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா கொடுத்துக்கிறேன் and also இதுலயும் ஸ்பேஸ் அதிகமா கொடுத்துக்கிறேன் so that you can see it better. so இது செப்பரேட்டா பார்க்கலாம். so I can go for 300. okay, so this is more better. okay, so I can just have it here. this is good. okay, so அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா what are the things you have in a newspaper? okay, just you have the in the version and in the அப்படின்றது இங்க இருக்கும். so I'm just going to do this one. okay, so இதுல வந்து I'm using the same thing. okay, so same text. okay, so அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். and இங்க வந்து பாத்தீங்கன்னா you have a headlines. okay, so headline கொடுக்கணும் அப்படின்னா you can just go here. okay, so இதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கலாம் வேணும்னா just go down here. okay, so இதை select பண்ணிட்டு I can just make it a little bit smaller. okay, smaller in size. okay, let me remove some text here. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணும்போது easy, but while working with the newspaper don't do this. இதுல வந்து just ஒரு டிசைன் எப்படி லேஅவுட் எப்படி கிரியேட் பண்றணும் அப்படின்றதுக்காக I'm just doing it. when you go for this நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்க கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களுடைய லேஅவுட் கொடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து இது மாதிரி இதே சேமா ரிப்பீட் பண்றதுனால I am using it. okay, so in Washington Trump அப்படின்னு கொடுக்க போறேன். so I'm just going to cut this out. so X and going to create a text here. okay, so paragraph text. okay, in Washington Trump, TRUMP, Trump அப்படின்னு கொடுத்துட்டு control A கொடுத்துட்டு I'm just going to make it bigger in size. okay, so 48, so make it IN. okay, so in Washington Trump. okay, so US President Trump. okay, so பாத்தீங்கன்னா very simple and you can just see this. whatever we have, the same thing comes up here. so you can just make it black thicker. okay, thicker in size. I can just go to this and reduce it. so 44 வரைக்கும் கொடுத்துக்கலாம். so this will be better, or control A கொடுத்துக்கிறேன். so let it be 40. okay, so this is better. okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா. so whatever the text you have, you can just place it here. okay, so இதெல்லாம் PNGs வந்து இங்க place பண்ணி you can just give some talky business and etc. low. so இங்க வந்து business னு கொடுக்கிறேன். BUSINESS business. control A கொடுத்து I just change the color of it and also font of it. let me go with some rounded text. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா according to your newspaper. okay, so நீங்க என்ன newspaper யூஸ் பண்றீங்களோ so அவங்க என்ன font யூஸ் பண்றாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து just simple I'm just doing it. okay, so sports, SPORTS, sports. so control A, I'm just going to give the same color and I'm going to increase it in size. just this is better and go for this. I can have it here and making it as a rounded. okay, so இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா I give the same point. so 52 will be better. so 52 is good. I can have it here. okay, so then வந்து I can just go with some other thing. world news, WORLD, world. enter news, NEWS. okay, world news, control A. I can just have a central alignment to it. okay, so and text to be 52 and color to be red and go for this. okay, உங்களுடைய font type வந்து பாத்தீங்கன்னா I'm just giving rounded. okay, so whatever and IPL. so control A. so I go with rounded and also 52
okay, so 52, okay, and also red, IPL news, NEWS, okay, IPL news. So select everything, go to the center alignment, put it on this, and this one to be white. This is better. Okay, so you see that we have design. Moreover, okay, so like a newspaper. Okay, so whatever you do, you just do as it is. Okay, so நீங்க எங்க போய் ஒர்க் பண்றீங்களோ ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க இங்க வச்சா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நியூஸ் பேப்பர்ல நீங்க பண்றீங்களோ ஓகே, ஸோ அதோட ஃபாண்ட் டைப்பு அண்ட் ஆல்சோ அவங்க லே அவுட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுங்க. அண்ட் நியூஸ் கண்டென்ட், ஓகே, நியூஸ் கண்டென்ட் எப்படி இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுக்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் லே அவுட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லே அவுட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் ஒர்க் ஆன் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் சின்ன டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணதுனால, தட் இஸ் சாம்பிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணதுனால இருக்கிற டெக்ஸ்டே நான் வந்து ஐ ஹாவ் ஓவர்லேப்ட் இட். ஓகே, ஸோ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா நான் பண்ணிட்டேன். பட் நீங்க கொடுக்கும்போது கண்டென்ட்டை வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பட் ஸ்டைல் வந்து இதே மாதிரி தான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கிவ் திஸ் பேராகிராஃப் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அது காலம்ஸ் கொடுக்கணும், காலம்ஸ்க்கு ஏற்ற கட்டர்ஸ் கொடுக்கணும், அண்ட் ஆல்சோ இமேஜஸ் ராப் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகே, ஸோ இமேஜஸ்க்கு எப்படி வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் இமேஜஸ்குள்ளே போகிறேன். ஏதோ ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ டு திஸ் சாம்பிள் இமேஜஸில் ஐம் கோயிங் டு டேக் திஸ் அவுட். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிட் மேப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். சரியா? நம்ம ட்ரேஸ் அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தீஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 3D எஃபெக்ட். ஸோ 3D எஃபெக்ட் போனீங்கன்னா யூ சி த 3D effects lively here. ஓகே, இங்கே ப்ரிவியூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போயிருந்தீங்கன்னா 3D பாக்ஸில் இங்கே போனீங்கன்னா இங்கேயே வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்க இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் தெரியும். அதுவே ஒரே சிங்கிள் அவுட்புட்டாக வேணும்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஆஃப் பண்ணியிருக்குன்னா ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வியூ போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்ன கொடுக்குறீங்களோ, என்னென்ன ஷேப்ஸ் 3D பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ டெல் யூ தட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் கேர்ள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ பேஜ் கேர்ள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூ கேன் சி த வியூ போர்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். இந்த கேர்ள் வந்து க்ளீனாக தெரியுது பாருங்க. ஹாரிசான்டலாக வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஹாரிசான்டல், வெர்டிக்கலாக வேணும்னா வெர்டிக்கல், அண்ட் ஆல்சோ எந்த பக்கம் உங்களுக்கு வந்து கேர்ள் வேணும் அப்படின்றத இங்கே பண்ணிக்கலாம். ஒப்பேக்காக வேணுமா இல்லாட்டி ஃபுல் டிரான்ஸ்பரண்டாக வேணுமா அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வித் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது ஓகே இன்க்ரீஸ் பண்ண யூ சி தட் இட் கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ அதோட ஹைட் எவ்வளோ தூரம் வேணுமோ ஸோ அது அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் போய் ஒன்று செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேருந்தே நீங்கள் போய் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பிட் மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்ட்ஸுமே இதிலிருந்து கூட நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரோக் வேணும்னா சார்கோல் பார்த்தீங்கன்னா யூ சி த அவுட்புட் ஹியர். ஓகே, ஸோ சார்கோலில் அவுட்புட் ஏதாவது இமேஜ் ஏதாவது எடிட் பண்ணி இல்லாட்டி எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். ஸோ இதில் போயிட்டு காஷியன் பிளர் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா க்ளோயிங் பர்பஸ்க்காக நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ். ஓகே, ஆர்டிஸ்டிக் இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, ஃபில்டர்ஸில் இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி பிட் மேப்பில் எல்லா இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷார்பன் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ஷார்பன். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஷார்ப்னஸ். ஓகே, ஸோ யூ கேன் சி ப்ரிவ்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ தெரியாது. ஓகே, ஸோ இங்கே போய் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா கேன் ஆட் நாய்ஸ், just check it out. Okay, so இந்த இடத்துல ப்ரிவ்யூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா you see the preview. Okay, so spike வேணும்னா spike, density எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். Okay, so you can see this. ப்ரிவ்யூ வேணான்னா just take the preview off. ப்ரிவ்யூ வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சிங்கிள் விண்டோ டபுள் விண்டோ ப்ரிவ்யூஸ் வேணும்னா you can just have this. Okay, so இதில் நிறைய இருக்குது. distort அப்படின்னு இருக்குது. displacement வேணும்னா you can have a displacement here. So I can just have this horizontal displacement. You can see the things here happening.
okay so பாத்தீங்கன்னா displacement கொடுத்துக்கலாம் ஏதாவது effects மாதிரி வேணும் அப்படினா you can have this repeated edge வேணுமா இல்லாட்டி warped round வேணும்னா you can see it is warped around okay so tiling வேணுமா stretch to fit அப்படினா you see the effect okay so அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய effects இருக்கு just go for ripple here okay ripple க்கு வந்து பாத்தீங்கன்னா you see this okay this is happening here okay so periods எத்தனை periods வேணும் so I can have it little bit அப்படினா I can just have it so image க்கு தகுந்த மாதிரி நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் so amplified எவ்வளவு தூரம் amplitude வந்து அதிகமா இருக்குமா இல்லாட்டி கம்மியா இருந்தா போதுமா okay so just perpendicular wave வேணும்னா you can just use perpendicular wave so perpendicular wave ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் so it goes ripple வேணும்னா you can just have a ripple okay you can take this off you can see the ripple here okay ripple ஓட angle நீங்க change பண்ணிக்கலாம் so நிறைய options இருக்கு you can just work okay so crystallite வேணும்னா you can just have a crystallite mosaic okay so mosaic மாதிரி ஏதாவது பண்ணனும் அப்படினா you can just use this just give okay so பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இமேஜ் மாறிடும் இப்போ நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க அப்படினா just click பண்ணி ட்ரேஸ் பண்ணீங்கனா டக்குனு immediate ட்ரேஸ் ஆகும் ஏனா எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் இதுவா தான் இருக்கும் so ரொம்ப டெப்த் இருக்காது so ஈஸியா நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டு you can use it as a curve okay not as a bitmap you can use it as a curve ஈஸியா நீங்க எவ்வளவுதான் ஜூம் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா and also பக்காவா it will have its resolution okay va so பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் bitmap ஓட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா so இந்த சாப்டர்ல நீங்க பார்த்தது என்ன அப்படினா பாத்தீங்கன்னா so நீங்க macros பாத்தீங்க and also newspaper எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்க okay so bitmap ஓட எஃபெக்ட்ஸ் எப்படி நீங்க கொடுக்கிறது அப்படிங்கறத பாத்தீங்க and also trace okay so trace எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்தீங்க சரியா so இந்த tutorials மூலமா Coreldraw எல்லா டூல்ஸ்மே நீங்க பார்த்துட்டீங்க okay it's very simple to work on and also it's user friendly okay so உங்களோட printing purpose காகவும் சரி designing purpose காகவும் சரி whatever the design okay poster இருக்கலாம் pamphlet இருக்கலாம் brochures இருக்கலாம் okay flex இருக்கலாம் whatever the design okay visiting card இருக்கலாம் so எல்லாத்தையுமே வந்து ஈஸியா நீங்க பண்ண முடியும் சரியா so இந்த சாஃப்ட்வேர் மூலமா இது எல்லாமே நீங்க பண்ணலாம் சரியா so thanks for watching thank you